வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிடி பைட்ஸ். இன்னைக்கு எபிசோட் நம்பர் 11 பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷவுஷி ஃபாகுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபாக் உடனே கேட்பாரு, உனக்கு லீவ் வேணுமா இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட்டாக வேணுமா, எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. உடனே இல்லை, நான் உங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் பண்ணுறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்வாங்க. நேற்று ஒரு மாதிரி நடந்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துருக்கிறேன் அப்படின்னு கேட்பாரு. சரி, ஓகே, உன்னோட ரெசிக்னேஷனை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் பண்ணுறியா, உன்னோட ட்ரிக்ஸ்லாம் என்கிட்ட யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவார். சௌஷி உடனே அவங்கள பார்த்துட்டு, என்ன ஒரு வில்லன், என்ன வில்லத்தனமாலாம் யோசிக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த நாள் ஷௌஷி ஃபாக்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. காலிங் பெல் அமுக்கினோடனே ஃபாக் வந்து, எதுக்கு இங்கே வந்திருக்க, என்ன வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்பாரு. வாங்க ஜாகிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஃபாகும் கிளம்பி போயிடுவார். என்ன பண்ணுவாருன்னா, ஃபாக் வந்து முன்னாடி போயிடுவார். உடனே நம்ம ஷௌஷி யோசிப்பாங்க, நான் ஏலியன், இவரை என்னால் பீட் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நின்றுருப்பாங்க. உடனே நம்ம பவர் யூஸ் பண்ணி அவரை விட்டு பீட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக ஃபாக் வந்து அவங்க மேலே தொட்டதுனால அவங்க பவர் வந்து யூஸ் ஆகாமல் போயிடும். அங்கே டிராஃபிக்காக இருக்குது, டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்குது, உனக்கு ரோடுனா பயம் இல்லை, நான் உன்னை க்ராஸ் பண்ணி விட்றவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். நீ எதுக்கு வந்து ஜாபை குவைட் அப்போ போகும்போது சொல்லிட்டு இருப்பாரு, எதுக்கு ஜாபை குவைட் பண்ணணும்னு நினைக்கிற, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஸோ இனிமேல் நீ ஜாபை குவிட் பண்ணணும்னு நினைக்க மாட்டல்ல அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், நான் இனிமேல் நினைக்க மாட்டேன், நான் இங்கே இருக்கணும், ஒருத்தருக்கோசரம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரி போகலாம் வா அப்படின்னு 2 பேரும் கிளம்புவாங்க. ஜின்ஸும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு காரில் இருப்பாங்க. ஆலனும் இருப்பார், டாக்டர் ஆலனும் இருப்பார். 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆலன் சொல்லுவார், அந்த தனிமம் இருக்கு இல்லையா, அந்த தனிமத்தோட கேஸை வந்து, அந்த பொண்ணு மேலே இருக்க கேஸை ஃபாக் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஆலன் சொல்லுவாங்க. அதுக்கு ஜின்ஸு வந்துட்டு, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து ஃபாக் மட்டும்தான் முக்கியம், அவளை எப்படியோ அவளை வந்து ஃபாக்ட்ட இருந்து பிரிக்கணும், அதுக்காக ஒரே வழி இந்த இந்த வீடியோவை யூஸ் பண்ணுறது தான், நீ இதை வந்து ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கொடுப்பாங்க. ஆனால் இந்த தனிமத்தை பற்றிலாம் நீ எதுவும் பேச தேவையில்ல, எனக்கு ஃபாக் மட்டும்தான் முக்கியம், இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஜின்ஸு. டாக்டர் ஆலன் வந்து அதை வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது கம்பெனி ஃபுல்லாக பரவிடும். அப்போ நம்ம லீயை காட்டுவாங்க. லீ வந்து சும்மா ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு. அப்போ கரெக்டாக ஷௌஷி வருவாங்க. இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கோசரம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என் அண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பாரு. நல்லா இருக்கான், எப்படி இருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப், அது ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே, எங்கள் அண்ணனுக்கு என் மேலே கோவமா அப்படின்னு லீ கேட்பாரு. ஏன் அப்படிலாம் கேட்குற, ஏன்னா அவன் நான் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து என்னை நான் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறேன், பட் அவன் வேண்டான்றான், அதனால தான் கேட்குறேன், ஒருவேளை அவனுக்கு நான் இங்கே வந்தது பிடிக்கலையோ என்னமோ, அதனால திருப்பி நான் பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறானோ என்னமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவர் வந்து உன்னை அப்படிலாம் நினைக்கல, உன்னோட வேலை போகணுன்னு தான் விடுவார், நீ அதுக்கெலாம் கவலைப்பட்டுக்காத, இப்போ எனக்கு ஒரே எய்ம் என்னென்னா அவரை ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும், அதுக்காக சில ஐடியாஸ் எனக்கு சொல்ல அப்படின்னு ஷௌஷி கேட்டுட்ருப்பாங்க. அவன்கிட்ட நீ நேராக பேசுறதோட ஹார்ட் டு ஹார்ட் டாக்குன்னு இருக்கு பார்த்தியா, அதை யூஸ் பண்ணிப்பாரு, அப்போ உனக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லுவார். லீ, என்னது அப்படிலாம் என்னது அப்படின்வாங்க. இல்லை, அவனை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த யோசி, சம் குட் பிளேசஸ்க்கெலாம் அவனை கூட்டிகிட்டு போ, அதை பற்றி பேசு அப்படிங்கும்போது அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான் அப்படின்னு லீ சொல்லுவார். குட் பிளேசஸ் அப்படின்னா, ஓ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஐடியா இருக்குது, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு ஷௌஷி கிளம்புவாங்க. ஏன் இல்லை, நானும் வரேன், என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னுவார் லீ. அதுக்குள்ளே ஷௌஷி கிளம்பிடுவாங்க. லீ வந்து அந்த வீடியோவை வந்து பார்த்துடுவாரு. ஷௌஷி வந்து ஃபாகை ஒரு 6 பேக் மாடல் ஷோக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஃபாக் அதை பார்த்தோன்னே, இது என்ன, எதுக்கு இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர, எதுக்கு இங்கெல்லாம் வர அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஷௌஷி, இது நல்ல பிளேஸ், இங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகும், வாங்க போகலாம், நல்லாயிருக்கும் இந்த மாடல் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன், நீயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்குவாரு ஷௌஷியை. ஷௌஷி, சரி நானும் வரேன் உங்களோடைய அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. உடனே அவங்கள கையை பிடுங்கி விட்டுட்டு உள்ளே ஓடிடுவாங்க. உடனே ஃபாகும் பின்னாடியே போவார். அப்போ ஒரு வெயிட்டர் கூப்பிட்டு, இதை உங்கள் மேனேஜர்கிட்ட கொடுங்க அப்படின்னு அவரோட விசிட்டிங் கார்டை கொடுப்பாரு. கொடுத்துட்டு, இன்னைக்கு ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மெயிலாக இருந்தாலும் சரி, எந்த மாடல் ஷோவும் இன்னைக்கு இங்கே நடக்கக்கூடாது அப்படின்றவாரு. சரி, ஓகே, நான் கொடுக்குறேன் அப்படின்னு வெயிட்டர் போயிடுவார். உடனே நம்ம ஷௌஷி ஃப்ரண்ட் ரோலில் சீட் புக் பண்ணியிருக்காரு இல்லையா, அங்கே கூப்பிடுவாங்க. ஃபாகும் அங்கே போய் உக்காந்துட்டு இருப்பாரு. இது மாதிரி குட் பிளேஸ் தெரியுமா, உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் பாருங்க, உங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீங்கள் நார்மல் கப்புள் மாதிரியே நம்ம இருக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஷௌஷி சொல்லுவாங்க. உடனே ஃபாக் வந்து, நார்மல் கப்புள்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரமாட்டாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு ஃபாக். அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு மாடல் ஷோ இல்லை, கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உடனே ஷவுஷி வந்து ஓகே ஓகே நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஸ்டேஜில் நின்று பாட ஆரம்பிப்பாங்க. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை பற்றி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அவரை பார்த்த வரைக்கும் பாடிட்டு இருப்பாங்க. வாய்ஸ் வந்து நல்லா இருக்காது அவ்வளோவா, அதனால எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம ஃபாக் போயிட்டு அவங்க பாட ஆரம்பிப்பாரு. எல்லாம் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஃபாக் வந்து நீ இனிமேல் இது மாதிரி ஷோக்கெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்? ஃபாக்லியை நான் முதல்ல இங்கே தான் பார்த்தேன், லைக் எ பிரின்சஸ் அப்படின்வாங்க. உடனே ஃபாக்கு கடுப்பாயிரும். அப்போ நீ ஃபாக்லி கூட வர வேண்டியது, என்ன இதுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னுவாரு. உடனே டாக்டர் சொன்னார் உங்களை க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல பிளேஸ்க்காக கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ருவாங்க. அப்போ நீ என்னை பேஷண்ட்டாக பார்த்து தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிற அப்படின்னா நான் தானே நினச்சிட்டு இருக்கேன் நீ என்னை கேர் பண்ணிக்கிற, நிஜமாலுமே லவ் பண்ணுற, நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் என்னோட திங்கிங் மட்டும்தான், நீ வந்து லீவ் மேலே தான் நிறைய கேர் பண்ணிக்கிற அப்படின்னு ஃபாக் பேசிட்டு இருந்துட்டு, இனிமேல் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் ஃபாக். ஃபாக் வந்து என்னை மன்னிச்சிட்டாரு, ஆனால் என்னோட ஹெல்ப் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, ஏவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆமை வந்து நான் உன்னை கேட்கவா சொல்லு அப்படின்னு உடனே, நீ ஏன் அவரை பற்றி இவ்வளோ திங்க் பண்ணுற, கேர் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கும். இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரில, அவர் பிரெயினில் என்னென்ன இருக்குன்னு தெரில, இந்த ஹியூமன்ஸ் பிரெயின்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு ஆஃபீஸ்க்கு போவாங்க. போன உடனே அங்கே எல்லாம் தீஃப்னு அந்த வீடியோ பார்த்தவங்கலாம் தீஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. இவங்க வழினா போய் பேசுவாங்க, அப்பயும் பேச மாட்டாங்க. எல்லாம் குரூப்பாக சேர்ந்துட்டு அந்த வீடியோ வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு வந்து ஷவுஷி பார்த்து நின்றுட்டு இருப்பாங்க. எம்ப்ளாயிஸ்லாம் இது மாதிரி பொண்ணுங்களை எதுக்கு ஃபாக் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணார், எதுக்கு இது மாதிரிலாம் அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஃபாக் வருவார் ஆஃபீஸ்க்கு. அப்போ கீழே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இனிமேல் சாய்ஸ் விஷயம் என்னோட ட்ரீட்மெண்ட்டில் வந்து அலோவ் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து ஃபுல் ப்ரைவசி வேணும், அவங்கள இனிமேல் எதுக்கும் நீங்கள் அலோவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அசிஸ்டன்ட் ஹேண்ட்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ லீ கரெக்டாக ஓடியாருவார். அந்த மேலே ஓடுவார் அவசர அவசரமாக. இவனா வானத்தில் பறந்து ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபாக் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே சவுச்சிக்கிட்ட போயிட்டு நேற்று ஏன் நைட்டு என் கால் அட்டன் பண்ணவே இல்லை, நான் எவ்வளோ டைம் கால் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. ஏன் என்னாச்சு? நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்கு கால் பண்ணேன், எதுக்கு நீ அட்டன் பண்ணல, என்னாச்சுன்னு சொல்லி அப்படின்னோடனே அவர் வந்து உன்ட்ட நான் தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். அதை ஃபாக் பார்த்துருவாரு. போன உடனே சொல்லுவார், எக்ஸிபிஷனில் அந்த தனிமம் கேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து யாரோ லீக் பண்ணிட்டாங்க, ஆஃபீஸ் ஃபுல்லாக அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார் லீ. எங்கள் அண்ணா வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணலாம், போலீஸுக்கு கால் பண்ணி அரெஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இல்லையே, அவர் என்னை நேற்றே மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சௌஷி சொல்லுவாங்க. சரி வா உடனே இந்த ஆஃபீஸ் விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீ கூப்பிடுவாரு. இல்லை இது வந்து என்னோட ப்ராப்ளம், நான் தான் சால்வ் பண்ணி ஆகணும், இதை பார்த்து நான் பயந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சௌஷி. ஓ இதை திருடுறதுக்கு தான் அன்னைக்கு என்ன ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டியா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் நான் வந்துட்டு போய் சொல்லிட்டேன் சாரி அப்படின்வாங்க. ஓகே சரி வா கிளம்பு, அதெல்லாம் இது பண்ணாத, இல்லை நான் என்னோட ப்ராப்ளத்தை நான் தான் பார்க்கணும், நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டிங் சொல்லிட்டு கிளம்புவாங்க சௌஷி. அசிஸ்டன்ட் ஹேண்ட் கிட்ட போய் பாக மீட் பண்ண முடியுமா, ஒரு பர்சனல் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஹேண்ட் கிட்ட கேட்பாருங்க. இல்லை அவர் வந்து உன்னை இனிமேல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவர் ட்ரீட்மெண்ட்லேயும் நீ இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்வாரு. உடனே அவர் என்ன ஃபயர் பண்ண போகிறாரா? ஃபயர்லாம் இல்லை, அவரோட ஜாப்ல நீ இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு லாட் ஆஃப் திங்ஸை வந்து ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னுவாரு அசிஸ்டண்ட். உடனே என்ன என்ன அப்படின்னு கேட்பாரு. உன்னோட கலீக்ஸ்லாம் நீ அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுதான் உன்னோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சௌஷி அவங்க இடத்துல போய் உட்காருவாங்க. சௌஷி பற்றி மூளைக்கு வந்து எல்லாம் பேசுவாங்க. திருடி எதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சௌஷி வந்து அவங்க எல்லாம் பேசுறது அவங்க காதில் விழாத மாதிரி ஒரு மேஜிக் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து பேசும் அவங்க கிட்ட, பட் அவங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னேன் அப்படின்னா, உன் வேலையை நீ பாரு அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு கேட்கும். என்ன இவ உளறிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க உடனே வந்து என்னோட கிளைண்ட் கீழே இருக்காங்க, நீ போய் கூட்டிட்டு வந்துரு அப்படின்வாங்க. நீ இப்படி பண்ணலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. உடனே இன்னொருத்தவங்க அந்த பேர் ஜெராக்ஸ் மிஷின் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, போய் சரி பண்ணு அப்படின்வாங்க. உடனே அதை சரி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆமை கேட்கும், நீ தான் ஏலியன் ஆச்சே, ஏன் இப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் இதில் உன்னோட சக்தியால் பண்ணிட வேண்டியது தானே, இல்லை அப்படிலாம் பண்ணால் சந்தேகம் வந்துடும்,
நாம் ஒர்க் பண்ணுற மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இப்போ போய் நான் லஞ்ச் ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு வரணும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இந்த பக்கம் சாய் கிட்ட போய் லஞ்ச்லாம் ஆர்டர் எடுத்துட்டு வரதுக்கு போவாங்க. அப்ப சாய் வந்து, "என்ன நீ வந்திருக்க? லஞ்ச் எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்க. நீ வந்து ஃபாக்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நீ எதுக்கு லஞ்ச்லாம் இது மாதிரி ஜாப்லாம் எதுக்கு நீ பண்ற?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல நான் அவங்கள ட்ரீட் வைக்கிறதுக்கோசரம் தான் வந்தேன்." ட்ரீட்டா எதுக்கு அப்படின்னுவாங்க. "ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டை நான் முடிச்சேன். அதனால தான் என்னோட கலீக்ஸ்க்குலாம் நான் ட்ரீட் வைக்கிறேன். அதனால தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே இது நீ முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன்ல குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாங்க. போனால் ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே அசிஸ்டன்ட் ஹேண்ட்க்கு ஃபோன் பண்ணி எங்கே ஆஃபீஸில் யாருமே காணுமே அப்படின்னு உடனே நாங்களாம் வெளியே ஒரு வேலையாக வந்துட்டோம் எல்லாம். ஸோ ஆஃபீஸில் யாரும் இல்லை சௌஷி அப்படின்ட்டுருவாங்க. சாரி சௌஷி இன்ஃபார்ம் பண்ணாததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் சொல்லிடுவாரு. ஓகே அப்படின்ட்டு சௌஷி இந்த ஃபுட்லாம் என்னால் வேஸ்ட் பண்ண முடியாது. சாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டையும் எல்லா டீயும் அவங்களே குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு அவங்களுக்கு வயிறு ரொம்ப இதாயிரும். அப்புறம் என்ன இது ஒரே போர் அடிக்குது ஆஃபீஸில் யாரும் இல்லாமல் அப்படின்ட்டு ஆஃபீஸில் அவங்க திட்டினது அவங்க பண்ணினது எல்லாம் இவங்களே பண்ணிட்டு இவங்களே நீ அங்கே போ நீ போய் அதை சரி பண்ணு நீ போய் 3 கிளைண்ட்டை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டு ரவுண்ட் வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சலுப்பான உடனே உட்காந்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க ஆஃபீஸ்லேயே. ஃபாக் ஆஃபீஸ் ரூமில் இருப்பார். அப்போ அந்த கேண்டில் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு சௌஷி ஞாபகமாக. வெளியே வந்தோடனே சௌஷி தூங்கிட்டு இருப்பாங்க. வந்து எழுப்பி பார்ப்பாரு. கம்முனு இரு, நான் தூங்குறேன் அப்படின்னுவாங்க சௌஷி. எந்திரி அப்படின்னுவாங்க. என்ன எந்திரிச்சு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இது கம்பெனி, உன்னோட தூங்குற இடம் இல்லை. ஏன் உன்னை யார் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண சொன்னா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னுவாங்க சௌஷி. உடனே சரி கிளம்பு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே லிஃப்ட்டுக்கிட்ட போய் 2 பேர் நிற்பாங்க. நீ என்ன தனியாவா போற அப்படின்னு கேட்பாங்க. ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க சௌஷி. இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி நான் தான் பார்த்துக்கணும் அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், அதனால தான் தூங்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நடந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும், நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே புதுவாங்க. ஃபாகை வந்து நீங்கள் அங்கேயே இருங்க நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போவாங்க. அவர் என்னை பார்க்கவே வேண்டான்னாரு, பட் என்னை பற்றி இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஃபாக் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி காரில் வந்துட்டு இருப்பாரு. அப்போ நம்ம சௌஷி வந்து லூசுத்தனமாக பொம்மைக்கிட்ட பேசுறது, லைட்டு முன்னாடி நின்றுட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் அது மாதிரி ஒரு சில பல திங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பாரு. ஃபாக் அதை வாட்ச் பண்ணிட்டு அதில் ஒரு சுகமோடு வந்துட்டு இருப்பாரு. அப்போ ரோடு கிராஸ் பண்ணுற டைம் வந்துடும். அவங்களுக்கு உடனே பயமாயிரும். ஃபாக் ஹெல்ப் பண்ணலான்னு போவார். அதுக்குள்ளே சௌஷி வந்து ஃபாக் சொல்லுவார் இல்லையா, அதை ஞாபகப்படுத்திட்டு கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ணி பாதியில் போய் உக்காந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அதனால ஹார்ன் அடிச்சதுனால பாதியில் ரோடோட சென்டரில் போய் உக்காந்துருவாங்க. அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு பயந்து நடுவில் காது அடைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஃபாக் கரெக்டாக லைட்டு போடுவார். அதோட இந்த எபிசோட் முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பாய் பாய்.